இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஃபோட்டோஷூட்க்கு அவன்கிட்ட பாவம் பெருசா பட்ஜெட் இல்லை. நாம தானே அவனுக்கு ஹெல்ப் பண்ணணும். என்னால முடியாதுங்க. அவரு ஒய்ஃபை வச்சு அவரு போட்டோ ஷூட் பண்ண போறாரு. அதுக்கு நான் என்ன ஹெல்ப் பண்ண முடியும்? பெருசா ஒன்றும் இல்லை. நான் தான் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்க போறேன். நீ கொஞ்சம் மற்ற வேலையெல்லாம் பார்த்துக்கோ ப்ளீஸ். மத்த வேலைனா எடுபடி வேலையா? என்னாலலாம் பண்ண முடியாது. இப்படி சொன்னா எப்படி வான்மதி? வருண் ஏதோ தனியா பிசினஸ் பண்றதுக்கு ட்ரை பண்றான். அவனுக்கு நம்மளால ஆனதை பண்ணுவோம். அவன் அதுல சக்சஸ் ஆயிட்டா அது நமக்கு தானே சந்தோஷம். ப்ளீஸ் கொஞ்சம் சப்போர்ட் பண்ண ப்ளீஸ்மா ப்ளீஸ். சரி பண்றேன். தேங்க்யூ. வாங்க. ஏய் வாங்கண்ணா. அக்கா, நான் இந்த ட்ரெஸ்ல நல்லா இருக்கேனா? நல்லா இருக்கு. அண்ணி, ஷூட் ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி வெண்ணிலாக்கு கொஞ்சம் டச் அப் பண்ணிருங்க. ஆமா வான்மதி, ரெடி பண்ணுங்களேன். ஏண்டி, உன் புருஷனுக்கு இதெல்லாம் தேவையா? பேசாம அத்தை கிட்ட சொன்னா அவங்களே பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி கொடுப்பாங்கல்ல. இல்லக்கா, அவரு சொந்தமா அவரோட முயற்சியில சக்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறாரு. கண்டிப்பா சக்சஸ் பண்ணுவாரு. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. சரிடி, அட்லீஸ்ட் அத்தை கிட்ட பணம் கேட்டா அவங்க தரமாட்டேன் நான் சொல்ல போறாங்க. அவங்க கிட்ட பணம் வாங்கி இதை விட பெரிய செட்டப்ல வேற ஒரு மாடலை வச்சு ஷூட் பண்ணலாம்ல. எதுக்கு இப்படி சின்னதா பண்ணணும்? அக்கா, அவரு அத்தை கிட்ட பணமே வாங்க கூடாதுன்னு தனியா பண்றாரு. ஏதோ நான் என்னால முடிஞ்ச சப்போர்ட் பண்றேன். ஏங்கா, நான் மாடல் மாதிரி இல்லையா? அதுக்காக இல்ல, ஃபேமஸான மாடலா இருந்தா இன்னும் சீக்கிரமா பிசினஸ் டெவலப் பண்ணலாமே, அதுக்காக தான் சொன்னேன். அக்கா, ஸ்ட்ரைட்டா வை. அண்ணி ரெடியா? டச் அப் முடிஞ்சதா? ஸ்டார்ட் பண்ணிடலாமா? அண்ணா ரெடி, போலாமா? ஒரு நிமிஷம்டா. வான்மதி, இந்த லைட்டை இப்படியே பிடிக்கணும். இதை இப்படி போட்டுக்கோ ப்ளீஸ். ஏதாவது போஸ் கொடு. அப்படி இல்ல வெண்ணிலா, வேற ஏதாவது. வேற இது இல்ல இல்ல, நான் சொல்லித்தரேன் இரு. அண்ணா ரெடியா? எடுங்க. இல்ல, ரெண்டு பேரும் இவ்ளோ க்ளோஸா இருக்காங்க. இப்படி விடக்கூடாது.